வாழ்க்கை மட்டும் ஒரு கலை இல்லை, சமையலும் ஒரு கலை தான். அவசரப்பட்டு வேஸ்ட்டுன்னு எதையுமே தூக்கி போடாதீங்க. அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெங்காயத்தை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். வெங்காயம் வாங்கும்போது இது வேர் பகுதி, இங்கே தான் முளைவிடும். அப்போ இந்த இடத்த அழுத்தி பார்த்து வாங்கணும். நல்லா கெட்டியமாக இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி கொஞ்சம் உள்ளார போகிற மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. அந்த வெங்காயம் சீக்கிரம் அழுகிடும். அப்புறம் நம்ம வெங்காயத்துலேயும் இந்த மாதிரி லைட்டு பிங்க்கு, இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற வெங்காயம் இருக்கும். எப்பொழுதும் வாங்கும்போது இந்த மாதிரி லைட் பிங்க் இருக்கிற வெங்காயத்தை வாங்குங்க. இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிறத வாங்காதீங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். அதில் இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளார கட்டையாட்டம் இருக்கும். அதாவது இந்த வெங்காயம் முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். முளைக்க ஆரம்பிக்கும் போது அதோட இந்த இதில் இருக்க சத்துக்களை எடுத்து தானே முளைக்க ஆரம்பிக்கும். அந்த வெங்காயம் சீக்கிரம் அழுகியும் போயிடும். அந்த வெங்காயத்தில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. நம்ம நடுவில் கட்டை மாதிரி இருக்கிற வெங்காயத்தை வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லைட் பிங்க் இருக்கிற வாங்குங்க, டார்க் கலர் வாங்காதீங்க. அடுத்தது முட்டைக்கோஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இப்படி லேயராக எடுத்து கட் பண்ணுங்க. சிலவங்க இப்படி குறுக்கால கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்படி முழுசாக இருக்கும்போது முட்டைக்கோஸ் நீண்ட நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்படி இலையாக எடுத்து கட் பண்ணுங்க. அப்புறம் எப்படினாலும் நம்ம ஃபஸ்ட்டு இலைப்பகுதியை தூக்கி தான் போடுவோம். அதை தூக்கி போடாதீங்க. இதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி எதையுமே டைரெக்டாக கவரில் போட்டு வைக்காதீங்க. நம்மக்கிட்ட துணிகள் இருக்கும், இந்த மாதிரி சின்ன டவல்கள் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நான் ஓவன் பேக்ஸ், நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கினா கடைகளில் கொடுக்குற நான் ஓவன் பேக்ஸ், அதில் போட்டு வைங்க. இல்லைன்னா நம்ம சாதாரண துணிகள், இந்த நகைக்கடையில் கொடுக்குற துணிப்பைகள், வீட்டில் இருக்க பைகள், மஞ்சள் பைகள், இப்படி எது இருக்குதோ அதில் சுற்றி வைங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, துணியில் சுற்றி வைன்னு. இந்த மாதிரி காட்டன் துணியில் சுற்றி வைக்கும்போது அதோட ஈரப்பதத்தை இந்த துணி இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் காய்கறிகள் நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காலான தண்ணி இல்லாமல் இந்த பொருள் கொண்டு சுத்தம் பண்ணிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. மாதுளப்பழம் காஞ்சிருச்சின்னு தூக்கி போடாமல் இப்படி செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி மஷ்ரூம் வாங்கினதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பாக ஒட்டியிருக்கும். அது இதை மஷ்ரூமை வளர வைக்க அவங்க யூஸ் பண்ணுற பேஸ், அதில் தான் வளர வைப்பாங்க. அந்த இதுதான் இதில் ஒட்டியிருக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே க்ளீன் பண்ணிடலாம். உங்ககிட்ட மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் இருந்தால் எடுத்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும். நம்ம இந்த மாதிரி அந்த இதில் போட்ட மாவில் சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர் எடுத்துட்டு அதில் சுத்தம் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாயிடும். மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து. வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். சிலவங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வாங்காமல் விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் அது ரொம்ப பழைய காலம், அதை யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க.
எப்பயும் பின் சைடு நல்லா வெள்ளையாக இருக்கிறதா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. நிமிஷத்தில் சுத்தமாயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு பாருங்கள், அது மேலே இந்த கருப்பெல்லாம் போய். ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. மாதுளம்பழம் வாங்கிட்டு சில நாள் நம்ம கட் பண்ணாமல் இந்த மாதிரி காஞ்சி போயிடும். அப்போ அது சிலவங்க காஞ்சிருச்சுன்னு தூக்கி போடுவாங்க. இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாதுளம்பழம் வாங்கும்போது இந்த பகுதி நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதழ்கள் இப்படி விரியாமல் இருக்கிறத வாங்காதீங்க, அது பிஞ்சு. நல்லா விரிஞ்சு இருக்கிறது தான் நல்ல மாதுளை. வாங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரி காஞ்ச மாதுளையை டக்குன்னு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது சாஃப்டாகிடும். அப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த முத்துக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேஸ்ட் ஆக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள்.